வணக்கம். முருகன், திருநெல்வேலி. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு வேத பகுதி. இயேசுகிட்ட ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அந்த கொஸ்டினுக்கு இயேசு ஆன்சர் பண்ணுறாரு. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காதுன்னா எப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஒரு தாயின் கருவிலிருந்து உருவாகி பிறக்கிறான். இது என்ன பிறப்பு அப்படின்னா, கிறிஸ்டினாலிட்டியில் உள்ளே நீங்கள் என்ட்ராகும் பொழுது இந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கல, இல்லை நீங்கள் அதை அடையலை அப்படின்னா, அடையிறதுக்கு உண்டான வழிகளை முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆவியினாலையும் இந்த ஜலத்தினாலையும் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு பிறப்பு கொடுத்துருக்கப்படுது. நம்ம தாயிலிருந்து பிறந்த ஒரு பிறப்பு மாதிரி கிறிஸ்டினாலிட்டியில் ஒரு பிறப்பு இருக்குது, மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பிறப்பு தான் உங்கள் வாழ்க்கையை உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கும் உச்சக்கட்டமான எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு வழி. உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தம் என்ன அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி இது தான். இதை நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இதை நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற பிறப்பு. இந்த பிறப்பு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கும். நீங்கள் அப்படி வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிகிற ஆட்களாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஓகே.